அப்ப நம்ம அவருடைய திட்டத்தை விட்டு நாம தான் தடுமாறி போறோம் தவிர அவர் திட்டம் நிறைவேறாம போனது, அவர் சொன்னதை நிறைவேறாம போற காரணம் என்ன? நாம இருக்கிற தடுமாற்றம். நம்ம கால் தவறான வழியில போனதுனால, நம்ம சிந்த தேவையில்லாத விஷயத்துல போனதுனால தான் தடுமாற்றம். சரியா பார்த்திருந்தா விட கிடைச்சிருக்கும். வழியே இல்லாத இடத்துல வழி உண்டாயிருக்கும். செங்கடல் ரெண்டா கர்த்தர் பிளந்திருப்பார். கர்த்தர் அவர் வழியை காண்பிச்சிருப்பார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எகிப்தில இருந்து கர்த்தர் கொண்டு வந்து செங்கடல் கடந்து போக பண்ணி ஆண்டவர் வனாந்தரத்துல போஷித்த அந்த கர்த்தருடைய கிருபையை நீ பார்த்திருப்போம்ல. நாம இங்கெல்லாம் எப்படி வாழ்றதுன்னு நம்ம நினைச்சிட்டோம். எதுக்கு பின்னால திரும்பி பார்க்கறீங்க? அதனால தான் முன்னோக்கி பார்க்காததுனால சில நன்மைகளை விட்டு போறீங்க. இயேசுதான் நன்மை, அவர் தான் பொக்கிஷம். அவர் சொல்றார், இன்னும் பெரிய காரியங்களை பார்ப்பேன்.